Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் மறுபடியும் ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் டேஸ் சேல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேல்ஸில் நல்ல மொபைல்ஸ் ஆஃபரில் இருக்குது. ஸோ சேல்ஸ் ஆகாத இருக்கிற சில மொபைல்ஸ் ஆஃபரில் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேல்ஸில் நீங்கள் எந்த மொபைல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம், நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பிக் சேவிங் டேஸ் பற்றின முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனில் ஹால்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டுங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரும் ஆகஸ்ட் 4 ரெட்மியில் ரெட்மி 9 Pro மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மொபைலோட முழு டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் டேஸ் பற்றி பார்த்தோம்னா இந்த சேல்ஸ் வரும் ஆகஸ்ட் 6 10 வரை வந்து நடக்க போகுது. ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ் பார்த்தோம்னா 5 இரவு 8 மணிக்கு வந்து இந்த சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 8 மணிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதே நார்மல் யூசர்ஸ் வந்து நைட் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேல்ஸை நீங்கள் சிட்டி பேங்க்குடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் ஐசிஐசிஐ பேங்க்குடைய கிரெடிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா அவங்க 700 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அனௌன்ஸ் பண்ணது நான் பின் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிற மொபைல்ஸோடைய ஸ்பெக்ஸ் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸோ ஸ்பெக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து 1 hour 2 hour வரைக்கும் போகும். ஸோ அதனால் எந்த மொபைல் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், எந்த மொபைல் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம் வந்து நான் கிளியராக ஹானஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வரும். ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஐஃபோன் XR வந்து நமக்கு 45,000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த மொபைல் வந்து 45,000 ரூபாய்க்கு. எனக்கு ஐஃபோன் மொபைல் நான் யூஸ் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி இருக்கவங்க, உங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குது அப்படி நினைக்கிறவங்க இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ண மாட்டேன். 45,000 ரூபாய்க்கு வந்து ஐஃபோன் XR மொபைல். ஸோ அதிக ஃபீச்சர்ஸ் இல்லாத மொபைல் தான் அது சொல்லுவேன். ஸோ அடுத்து ஓப்போ ரெனோ 2F வந்து நமக்கு 18,000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 22,000 ரூபாய்க்கு இருக்கிற மொபைல் நமக்கு 4,000 ரூபாயில் கொண்டு வராங்க. இருந்தாலும் நான் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண மாட்டேன். ஸோ மீடியாடெக்குடைய ஹீரோ P70 ப்ரோசருக்கு நம்ம 18,000 ரூபாய் வந்து கொடுக்கணுமா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இதில் வந்து மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஒரு நல்லாவே இருக்குது. ஸோ 6GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. கூடவே 4000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ கொரில்லா கிளாஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து நல்லா தான் இருக்கா. ஸோ AMOLED டிஸ்பிளே ஆஃபர் பண்ணுற Realme X2 வந்து நமக்கு ஆஃபராக இருக்குது. இல்லை எனக்கு இந்த மாதிரி மொபைல் தான் ஸோ பாப்அப் செல்ஃபி கேமராவில் எனக்கு ஒரு மொபைல் வேணுன்றவங்க வந்து இந்த மொபைல் வந்து ஓப்போ ரெனோ 2F வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன் 18,000 ரூபாய்க்கு. ஸோ அடுத்த ஐஃபோன் SE வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து 37,000 ரூபாய்க்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ 38,000 ரூபாய் இருந்தது. ஸோ இந்த ஆஃபரில் ஒரு 1000 ரூபாய் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சிட்டி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் 500-600 ரூபாய் வந்து கம்மியாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் இந்த மொபைல் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஒரு பேசிக் மொபைல் தான். ஆனால் A13 பயோனிக் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் இருக்கும். ஸோ ஐஃபோன் மட்டும்தான் நான் வாங்குவேன்றவங்க வந்து இந்த மொபைல் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் யூசேஜுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும்னா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா Realme X2 Pro வந்து இந்த ஆஃபரில் வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் கண்டிப்பாக சொல்லிக்கலாம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தோம்னா 32,000 இருக்குது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த மொபைல் வந்து இப்போ 29,000 ரூபாய் 3,000 ரூபாய் கம்மி பண்ணி கொண்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல ஆஃபர் சொல்லிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து OnePlus நாடுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எனக்கு வேறு மொபைல் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ இது வந்து 4G சப்போர்ட் பண்ணுற மொபைல் தான். ஆனால் ப்ராசஸர் பார்த்தோம்னா Snapdragon 855+ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடவே 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் சொல்லிக்கலாம். அடுத்து ஓப்போ A5s வந்து 11,000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மொபைலுக்கு பதிலாக Redmi 9 மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த சேல்ஸில். அடுத்து இந்த சேல்ஸில் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆகட்டும், அமேசானில் ஆகட்டும் ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபர் மொபைல் பார்த்தோம்னா Redmi K20 Pro. நார்மலாக இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 27,000 ரூபாய் இருக்குது. ஸோ 4,000 ரூபாய் கம்மி பண்ணி இந்த மொபைல் வந்து கொண்டு வராங்க. ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரோசர் இருக்கிற மொபைல், பெஸ்ட் கேமரா, பெஸ்ட் டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் ஒரு சூப்பர் மொபைல் சொல்லிக்கலாம் Redmi K20 Pro. நீங்கள் இது வரைக்கும் 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும் இந்த பிக் சேவிங் டேஸில் 23,000 ரூபாய்க்கு. அடுத்து Redmi K20 6GB RAM 64GB நமக்கு 22,000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதோட நல்ல மொபைல் நமக்கு 20,000 ரூபாய்க்குள்ள அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மொபைல்
மொபைல் வந்து வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து ஓப்போ A5s 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் நமக்கு 8000 ரூபாய்க்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த மொபைல் இந்த சேல்ஸில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே சேல்ஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டாக்ல இருக்கிற மொபைல் தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் பண்ணுற மொபைல் பார்த்தோம்னா IQ3. ஸோ 32,000க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக 35,000 சேல் பண்ணுறாங்க. ஒரு 3000 ரூபாய் கம்மி பண்ணி இந்த மொபைல் வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்னாப் ட்ராகன்லேயே ஹை லெவல் இருக்கிற ப்ரோசர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 865 ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் ஒரு ஹை லெவலில் இருக்கிற ஸ்பெக்ஸ் தான் இந்த மொபைல் இருக்குது. நீங்கள் ஒரு ஹெவி கேமிங்காக மொபைல் வேணும்னாலும் ஸோ ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மொபைல் வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் எனக்கு மொபைல் வேணும் அப்படி திங்க் பண்ணுறவங்களுக்கு IQ3யும் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இந்த சேல்ஸில். அடுத்து ஓப்போ ரெனோ 2 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் நமக்கு 29,000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 39,000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த மொபைல் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைலில் ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல கேமிங் ப்ரோசர் தான். ஆனால் ப்ரோசர் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதே ப்ரைஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன நிறைய மொபைல்ஸ் வந்து இருக்குது. அதிக ஸ்டோரேஜ் வேணும், உங்களுக்கு கேமராவில் வந்து ஒரு நல்ல ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல மொபைல் இருக்கும். ஸோ இதில் வந்து 20x டிஜிட்டல் ஜூம் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மொபைலில். ஸோ அதோடு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது அல்ட்ரா ஸ்டடி மோடும் இந்த மொபைலில் வந்து இருக்குது. ஸோ கேமராவில் ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணுன்றவங்களுக்கு வந்து ஓப்போ ரெனோ 2 வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அடுத்து ஓப்போ ரெனோ 2Z வந்து இருக்குது. ஸோ அந்த மொபைலை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டோரோலா ரேசர் இருக்குது. யாராவது ஃபோல்டபுள் ஃபோன் வந்து லைக் பண்ணுறவங்க வந்து இந்த மொபைல் வந்து அப்பயும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் மோட்டோரோலா ரேசர் வாங்குறதுக்கு பதிலாக அமேசான் சேல்ஸில் வந்து நமக்கு OnePlus 8 Pro வந்து ஆஃபரில் இருக்குது. ஸோ அந்த மொபைல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட. ஸோ அடுத்து இந்த சேல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய மொபைல் பார்த்தோம்னா ஓப்போ ரெனோ 10X ஜூம் மொபைல் சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 855 ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 27,000 ரூபாய் கொண்டு வராங்க இந்த மொபைல். இப்போ அந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 39,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் 12,000 ரூபாய் மைனஸ் பண்ணி 27,000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மொபைல் வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் பேக் சைடில் பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இருக்குது. 4065 mAh பேட்டரி இருக்குது. கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 855 ப்ரோசர் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ 27,000 ரூபாய்க்கு வந்து ஒரு பெட்டர் மொபைல் தான் சொல்லிக்க முடியும். இந்த மொபைலும் இந்த சேல்ஸில் வந்து நீங்கள் வேணும்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் Realme 6, Realme 5i, Realme 6 Pro இந்த மொபைல்ஸ் கூடவும் இந்த ஆஃபரில் வந்து சேல்ஸ் வரப்போகுது. ஸோ ஆனால் ப்ரைஸில் வந்து எந்தவித டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் கம்மி கிடைக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து Redmi 8, Poco X2. ஸோ இந்த மொபைலும் நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மொபைல்ஸ் இந்த சேல்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்கடுத்து Honor 9s மொபைல் 6,000க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து GMS கூகுள் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ கூகுள் சப்போர்ட் இல்லாத மொபைல் வந்து தேவையா திங்க் பண்ணி பார்க்கணும். 6,000 ரூபாயில் அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கூகுள் சப்போர்ட் இருக்கிற மொபைல்ஸ் வந்து நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ Realme C11 மொபைல் வந்து ஆஃபருக்கு வரப்போகுது. ஸோ நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த மொபைல் வேணுமானா நீங்கள் இந்த சேல்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். கூடவே மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ். ஸோ மோட்டோ மொபைல் லைக் பண்ணுறவங்களுக்கு மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க லான்ச் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது. இப்போது 17,500 ரூபாய்க்கு இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மொபைல் வேணும்னாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து Infinix Smart 4 Plus வந்து நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். மோட்டோரோலா G8 பவர் லைட் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த மொபைல் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் அவாய்ட் பண்ணிவிடுன்னு சொன்ன மொபைல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை விட பெட்டர் மொபைல்ஸ் வந்து நமக்கு சாய்ஸில் இருக்குது அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல் பார்த்தோம்னா கண்டிப்பாக Redmi K20 Pro வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இந்த சேல்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு. ஸோ அந்த மொபைல் வேணுமானா அந்த சேல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அமேசான்லேயும் அந்த மொபைல் வந்து ஆஃபர் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் 2 வெப்சைட்லையும் ஒரே டைமில் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வேணுமானா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக் சேவிங் டே சேல்ஸில். ஆனால் இந்த சேல்ஸில் வந்து மொபைல்ஸ் வந்து ஆஃபரில் கொண்டு வராங்க. ஸோ உண்மையிலேயே வாங்க முடியுமா அதுதான் தெரிய மாட்டேங்குது. ஸோ யாராவது லக்கி இருந்தால் யாராவது பர்ச்சேஸ் பண்ணி மொபைல் கிடைச்சா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இது போன்ற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து தேடி பெறுவது உங்கள் பிரகாஷ்.